கோவையில் வழங்கிய கடனை திரும்ப கேட்டதற்கு தன் மீது அவதூறு பரப்பி தன்னை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய பரமேஸ்வரி மற்றும் அவருக்கு உதவியாக செயல்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் மனு. கோவை மாவட்டம் பன்னீர்மடையைச் சேர்ந்தவர் 26 வயதான துஷாரா. இவர் இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துஷாரா கூறியதாவது: தான் பன்னீர்மடை பகுதியில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றேன். தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பரமேஸ்வரி என்பவர் தன்னிடம் நன்கு பழகி வந்தார். கடும் ஏழ்மை நிலையில் இவர்களது குடும்பம் இருந்ததால் இவரது பெண் குழந்தைகளின் கல்விக்கு, குடும்ப செலவுகளுக்கு கடனாக சிறிது சிறிதாக பணம் வழங்கி வந்தேன். தோராயமாக 7 லட்சம் வரை வழங்கியுள்ளேன். இது எனது கணவருக்கு கூட தெரியாது. நான் மனிதாபிமான அடிப்படையில் அவரது குடும்ப ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கேட்கும் பொழுதெல்லாம் வழங்கியுள்ளேன். என்னிடமிருந்து வாங்கும் பணத்தை எனது கணவருக்கு தெரியாமலேயே எனக்கு தந்துவிடுங்கள் என கூறியிருந்தேன். அவரும் சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது கணவருக்கு தெரியாமல் திருப்பி தருவதாக கூறிய பரமேஸ்வரி தனக்கு இதுவரை 2,77,000 ரூபாயை திரும்ப தந்து விட்டார். மீதமுள்ள பணத்தை கேட்டதற்கு பரமேஸ்வரி அவரது கணவர் ராமகிருஷ்ணன் மற்றும் இவர்களுக்கு பின்னால் செயல்படும் ஒரு சிலரின் தூண்டுதலின் பேரில் தன் மீது தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். அவர் பெற்ற மகளின் அந்தரங்க படங்கள் இருப்பதாக கூறி நான் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுள்ளதாக பொய்யான தகவல்களை காவல் நிலையத்தில் தெரிவித்தும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் தன்னை இழிவுபடுத்தி வருகின்றார். இவரது வாக்குமூலத்தை விசாரணை செய்த தடாகம் காவல்துறையினர் இவர் 100% கூறுவது பொய் என்பதை கண்டுபிடித்து பரமேஸ்வரியை எச்சரிக்கை செய்து அனுப்பிவிட்டனர். பணம் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் ஏன் பெற்ற பிள்ளையை இப்படி அசிங்கப்படுத்துகிறீர்கள்? இது மாதிரி செய்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள். ஆனால் இவருக்கு பின்னால் செயல்படும் சில விஷமிகள் மீண்டும் தந்த தவறான ஆலோசனையை கேட்டு பரமேஸ்வரி கோவை மாவட்ட எஸ்பியை சந்தித்து இந்த பொய்யை மனுவாக எழுதி தன்னை அசிங்கப்படுத்தி வருகின்றார். பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஏழை குடும்பம் எனும் மனிதாபிமானத்தில் கடனாக வழங்கிய தன் மீது பணத்தை திரும்ப தரக்கூடாது என்ற நோக்கில் இப்படி செய்து வருகின்றார். எனவே இவர் மீதும் இவருக்கு பின்னால் இருந்து செயல்படுபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் துஷாரா. நான் பன்னிமலையில தான் வந்திருக்கேன். நேற்று நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருந்தோம். என் மேலே பரமேஸ்வரிங்கிறவங்க என்கிட்டே அமௌண்ட் வாங்கிட்டு என் மேலே பொய்யா புகார் கொடுக்க இங்கே வந்திருந்தாங்க. அதாவது அவங்க பொண்ணை வச்சு அவங்க அப்யூஸ் பண்ண மாதிரி, அவங்க பொண்ணை வச்சு அப்யூஸ் பண்ணி அமௌண்ட் நான் பிளாக்மெயில் பண்ணி வாங்கின மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்கிட்ட தான் அவங்க, அதுவும் என்கிட்ட அவங்க பொண்ணா அவங்களே தான் அப்யூஸ் பண்ணி என்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. இதுக்காக வந்து தடாகம் ஸ்டேஷன்ல என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. தடாகம் ஸ்டேஷன்லேயும் விசாரிச்சு எல்லா டீட்டெயில் எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, திருப்பியும் விசாரிக்கிற கூப்பிட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்க அந்த பரமேஸ்வரிங்கிறவங்க ஸ்டேஷனுக்கு வரவும் கிடையாது. நாங்கள் டெய்லி 15 டைம் நாங்கள் ஸ்டேஷன் போயிருக்கோம். எங்களுக்கு கரெக்டான முறையில் எங்களை விசாரிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் டிஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஎஸ்பி சாரும் எங்களை விசாரிச்சிட்டாங்க. இவங்க மேலும் மேலும் ஃபர்ஸ்ட் பணம்னாங்க, அப்புறம் பொண்ணுங்கிறாங்க. இதுலயே வந்து அவங்க சொல்றது பொய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க மேலும் மேலும் என்னைய வந்து பிளேம் பண்ணி இப்ப அவங்க பொண்ணை அபியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அந்த அம்மா தான் என்னைய அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கான ஆக்ஷனை கண்டிப்பா எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதை வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் பேர் ராமு, அவங்க ஒய்ஃப் பேர் பரமேஸ்வரி. இவங்களுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க ஏன் இதுல சம்மந்தம் இல்லாம இன்க்ளூட் ஆறாங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த அமௌண்ட் கொடுத்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரையே இதுல இழுக்கிறாங்க. இதுக்கும் என்னங்கிற விசாரணை கண்டிப்பா எடுத்து எங்களுக்கு இது ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கணும். நானும் குழந்தைய வச்சிருக்கேன். நாங்க இதுக்காக அலைஞ்சிட்டே இருக்க முடியும். எனக்கு அந்த பணமும் வேணும். இதுக்கான ஆக்ஷன் சட்டப்படி இப்ப பார்த்தா என்னை தான் அவங்க என் போட்டோ வெளியே விட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 சேனல்ல என் போட்டோ போட்டு அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டு என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சு அந்த வீடியோவை அவங்க எடுத்துட்டாங்க. எனக்கு இதுக்கு வந்து என்ன முடிவோ எனக்கு சீக்கிரமா தெரியணும். காவல்துறை இது ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் எடுப்பாங்க, இன்னும் எடுக்கணும். ஓகே.